ஹாய் ஆல். இந்த வீடியோல வந்து மகாராஷ்டிரா மாநிலத்துல நாஷிக் அப்படிங்கிற இடத்துல உள்ள டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் கால் சென்டர்ல நேத்து வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பயங்கரமான திடுக்கிடும் விஷயங்கள் எல்லாமே வந்து நடந்திருந்தது. அதுக்கான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே நாஷிக் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ரெஜிஸ்டர் ஆயிருந்தது. கிட்டத்தட்ட 9 எஃப்ஐஆர் அப்படிங்கிறது இந்த நாள் வரைக்கும் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இதுக்கு மேலே வருமோ அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்புகளுமே இருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதாவது 8 பேரை வந்து அக்யூஸ்ட் அப்படின்னு சந்தேகப்பட்டு போலீஸ் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. இதுல 7 பேர் வந்து ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒருத்தவங்க வந்து இன்னுமே போலீஸ் அபிஷியல்ஸ் வந்து தேடிட்டு தான் இருக்காங்க. அதாவது இது எந்த அளவுக்கு பெரிய ஆபரேஷன் அப்படின்னா, போலீஸ் ஆபீசர்ஸ்ல மென் அண்ட் விமன் 2 பேருமே அண்டர் கவரா டிசிஎஸ் ஆபீஸ்க்குள்ள போயிட்டு, அதாவது ஒரு ஹவுஸ் கீப்பிங் பாய்ல இருந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் வரைக்கும் ஒர்க் பண்ற அளவுக்கு அவங்க அண்டர் கவரா ஒரு 40 நாள் ஒர்க் பண்ணி, அதுல இருந்து அவங்க வாட்ஸ்அப் சாட்ஸ், அதுக்கப்புறம் இமெயில்ஸ் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே சேகரிச்சு அதை பேஸ் பண்ணி தான் இந்த கேஸ் அப்படிங்கறத இப்ப வெளியில கொண்டு வந்து இப்ப கிட்டத்தட்ட இது இந்தியா லெவல்ல வந்து ரொம்பவே பயங்கரமா பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்குது. இப்ப நேத்து நம்ம போட்ட வீடியோல சில விஷயங்கள் வந்து சொன்னதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு டிசிஎஸ் வந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஓகே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கிறது வந்து தவறு, அதை மட்டும் நாங்க வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த லிஸ்ட்ல கொடுத்திருக்கேன் இல்லையா, தௌசிப் அத்தர், ஷஃபி ஷேக், இவங்க கிட்டத்தட்ட இந்த 9 பேர் தான் வந்து அக்யூஸ்ட், அதாவது 8 பேர் தான் வந்து அக்யூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சந்தேகப்பட்டு இவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்க மேல எல்லாரையுமே தான் வந்து எஃப்ஐஆர்ங்கிறது ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இதுல நிடா கான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவங்கள மட்டும் இன்னும் போலீஸ் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த அஸ்வினி சைனானி அப்படிங்கிறவங்க தான் ஆக்சுவலா ஹெச்ஆர் அதாவது ஆபரேஷன்ஸ் மேனேஜர். சோ அவங்க கிட்டதான் ஆக்சுவலா இந்த கம்ப்ளைண்ட்ங்கிறது எல்லாமே போயிருக்கு. அவங்க தான் இந்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையுமே வந்து கவனிக்காம, அதாவது இந்த பொண்ணுங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படிங்கறது அவங்க கிட்ட தான் போய் சொல்லியிருக்காங்க. பட் அவங்க தான் அதுக்கு கரெக்டான ஸ்டெப் எடுக்கல அப்படிங்கிற ஒரு கிளாரிபிகேஷன் வந்திருக்கு. இன்னொன்னு, நிடாகான் வந்து வெறுமனே ப்ராசஸ் அசோசியேட் தான், அவங்களுக்கும் ரெக்ரூட்மெண்ட் டீமுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது. அது மட்டுமே இல்லாம நிடாக்கான சஸ்பெண்ட் பண்ணதுக்கான லெட்டர் ஃப்ரம் டிசிஎஸ் அப்படிங்கிறது இப்ப நீங்க நெட்ல போய் சர்ச் பண்ணீங்கனாலே கிடைக்குது. சோ அதையுமே அவங்க ஓப்பனா வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. சோ ஆக்சுவலா வந்து அந்த லெட்டர்ல வந்து கிளியரா மென்ஷன் ஆயிருக்கு, இது மாதிரி நிடாக்கான் வந்து ப்ராசஸ் அசோசியேட் தான். ஆனா இருந்தாலுமே அவங்க மேலுமே மதம் சம்பந்தப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது எஃப்ஐஆர்ல வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதனால அவங்கள வந்து போலீஸ் தேடிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு என்னோட சேனல்ங்கிறது இன்ஃபர்மேட்டிவா இருக்கு அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, பேக் டு த வீடியோ. அதாவது நம்ம டிசிஎஸ் சிஇஓ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது மாதிரி நாஷிக்ல உள்ள டிசிஎஸ் ஆபீஸ் வந்து கம்ப்ளீட்டா ஷட் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது. அது உண்மை கிடையாது. நாங்க அங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்கோம். பிகாஸ் இவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா இது எல்லாமே பேக் டு நார்மல் ஆனதுக்கு அப்புறம் பேக் டு ஆஃபீஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நாங்க ரெசியூம் பண்ணுவோம். சோ அது வரைக்கும் இந்த ஆஃபீஸுங்கிறது ஷட் டவுன்லாம் ஆகல. அங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ்க்கு ஜஸ்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மட்டும் தான் கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத கிளாரிஃபை பண்ணிருக்காரு. பிளஸ் நிடாகான் அப்படிங்கிறவங்க வந்து ஹெச்ஆர் மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அவங்க வந்து வெறுமனே ப்ராசஸ் அசோசியேட் தான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனுமே கொடுத்திருக்காரு. நம்ம வீடியோல பேசின மாதிரி டேனிஷ் ஷேக், அதுக்கப்புறம் அந்த தௌசிப் அத்தார், அவங்க மேல நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து அப்படியேதான் இருக்கு. அவங்க பண்ண ஹராஸ்மெண்ட், அதனால பெண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. ஓகே, இது அணியில வந்து பாத்தீங்கன்னா நிடாகான் ஆக்சுவலா இப்ப போலீஸ் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். அவங்க போலீஸ் தேடிக்கிட்டு இருந்தாலுமே அவங்க ஆக்சுவலா லாயர் வந்து அவங்களுக்கு தனக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணி ஆன்டிசிபேட்டட் பெயில்ங்கிறதுக்கு வந்து ரெக்வஸ்ட் போட்டிருக்காங்க. ஆன்டிசிபேட்டட் பெயில் எதுக்குன்னா, சோ தட் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து அந்த பெயில் வாங்கி வச்சுக்கிறது. இதுல அரெஸ்ட் பண்ண 7 பேருமே வந்து இந்த ஆன்டிசிபேட்டட் பெயிலுக்கு வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் யாருக்குமே கிடைக்கல. அது என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இதுக்கு மத்தியில நிடாகானோட ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து எங்க வீட்டுல இல்ல, அவங்க வந்து ஆல்ரெடி மும்பை போயிட்டாங்க, அவங்களோட ரிலேட்டிவ் வீட்டுல தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து போலீஸ்க்கு கொடுத்திருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி அவங்களோட ரிலேட்டிவ் வீட்டுல போய் போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து தேடும் போது ஆக்சுவலா நிடாகான் வந்து அங்க எங்கேயுமே இல்ல, வீடு பூட்டி இருக்கு. பிளஸ் எல்லாரோட மொபைலுமே வந்து ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. நிடாகானோட லாயர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அதாவது இவங்க நிடாகான் அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஆக்சுவலா வந்து இப்ப பிரெக்னன்டா இருக்காங்க. இதுதான் அவங்க வந்து எக்ஸ்பெக்டிங் த ஃபர்ஸ்ட் பேபி. அதனால இந்த மெடிக்கல் கண்டிஷனால அவங்கள வந்து போலீஸ் ஆபீசர் அரெஸ்ட் பண்ணா இந்த மாதிரி நேரங்கள்ல சரியா இருக்காது. சோ மெடிக்கல் கண்டிஷன், அதாவது பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். சோ ஆனா வந்து அவங்க மும்பைல இருந்திருக்காங்க, டாக்டரை போய் பார்த்திருக்காங்க, இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட் எல்லாமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களுமே சொல்றாங்க. ஆனா இன்னுமே வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்படிங்கிறது மூவ் தான் பண்ணிருக்காங்க. அதுக்கான ஜட்மெண்ட் எதுவுமே இல்ல. இது வரைக்கும் அவங்க அரெஸ்ட் பண்ண படல, அவங்க தலைமறைவா தான் இருக்காங்க.
இது நடுவுல வந்து நிடா கானோட பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் பொண்ணு வந்து மல்டிநேஷனல் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டா, ஐ மீன் ஜாயின் பண்ணிட்டா அப்படிங்கிறப்போ எங்களுக்கு பயங்கர சந்தோஷமா இருந்தது. பிகாஸ் டிசிஎஸ் அப்படிங்கிறது ஒரு வேர்ல்டு ரெகக்னைஸ்ட் ஆர்கனைசேஷன். எல்லாருக்குமே ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அங்க ஒர்க் பண்ணுங்கிறது ஒரு ட்ரீம். அங்க வந்து ஜாயின் பண்றோம் அப்படிங்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தா எங்களுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. இதுல வந்து ஆக்சுவலா அவளை ஃப்ரேம் தான் பண்ணிருக்காங்க. அவ வந்து ஒரு இன்னோசென்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. பட் எஃப்ஐஆர்ல அவங்களோட நேம் இருக்கு. மதம் சார்பட்ட ஐ மீன் வந்து குற்றம் அப்படிங்கிறது அவங்க மேல வந்து சாற்றப்பட்டிருக்கு. ஆனா இது எல்லாமே வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச பிறகுதான் நமக்கு என்ன உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுதான் இப்போதைக்கு வந்து வந்துட்டு இருக்க இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது. அது மட்டுமே இல்லாம இப்போ நான் சொன்னேன் இல்லையா, போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து லைக் வாட்ஸ்அப் சாட்ஸ், குரூப், இது அதுக்கப்புறம் பிளஸ் இமெயில்ஸ் இதெல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை பிளேஸ் பண்ணி இது வந்து வெறுமனே நாசிக் போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள போலீஸ் ஆபீசர் இன்வெஸ்டிகேட் பண்ற கேஸுங்கிறது கிடையாது. இது வந்து இப்ப நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து கையில எடுத்து அவங்களுமே, பிகாஸ் இது வந்து இந்த பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட இன்டர்நேஷனல் லெவல்ல ஏதாவது கனெக்ட் இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட் எல்லாமே ஏற்பட்டு அந்த அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இது அன்னில நேஷனல் கமிட்டி ஃபார் விமென் அவங்களுமே அவங்களோட சைட்ல இருந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி இதுல என்ன ஃபேக்ட், ஏன் பெண்கள் இந்த அளவுக்கு இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. பிகாஸ் அதாவது ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணல, கிட்டத்தட்ட இவங்க ஐ மீன் ஒரு பொண்ணுங்கிறது நாசிக் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண பிறகு தொடர்ந்து பல பெண்கள் வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை வந்து கம்ப்ளைண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. சோ அதனால வந்து நேஷனல் கமிட்டி ஆஃப் விமென் அப்படிங்கிறவங்களுமே இதுக்குள்ள என்டர் ஆயிட்டாங்க. இதை நிலை டிசிஎஸ் வந்து அவங்க சைட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட இன்டர்னல் இன்வெஸ்டிகேஷன் அதுக்கு வந்து ஆர்த்தி சுப்பிரமணியம் அப்படிங்கிறவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்க வந்து ஹை லெவல் இன்டர்னல் இன்வெஸ்டிகேஷன், அதாவது இந்த மாதிரி மிஸ்கண்டக்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், இந்த அலிகேஷன்ஸ் எல்லாருமே என்ன நடக்குது, என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத கம்ப்ளீட்டா தரோவா இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க ரிப்போர்ட் அப்படிங்கறத ஜென்ரேட் பண்ண போறாங்க. இது அன்னில டிசிஎஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, எக்ஸ்டர்னல் கன்சல்டன்ட் ஃபீம், லா ஃபீம், அதாவது டிலைட், அதுக்கப்புறம் ட்ரைலீகல், இவங்க எல்லாருமே அப்பாயின்மெண்ட் பண்ணி நாங்க இன்டர்னலா மட்டும் பண்ணல, இது அணில எக்ஸ்டர்னலா ஒரு இந்த மாதிரி இந்த ஃபீமையுமே நாங்க அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்க சைட்ல வந்து தனிப்பட்டு அவங்களோட வந்து இன்வெஸ்டிகேஷனை பண்ணி அவங்க வந்து ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. சோ அதையுமே நம்ம வந்து ரிவ்யூ பண்ணணும். சோ இதுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா கேகேஎம் மிஸ்ட்ரி அப்படிங்கிறவங்க வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டர் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஆர்த்தி சுப்பிரமணியம் கொடுக்குற ரிப்போர்ட் பிளஸ் இவங்க டெலாய்ட், ட்ரைலீகல் இவங்க எல்லாருமே கொடுக்குற ரிப்போர்ட்டை எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாம எவால்வேட் பண்ணி இந்த ரெக்கமெண்டேஷன் என்ன ரெக்கமெண்டேஷன் இதுக்கு கொடுக்கலாம், என்ன மாதிரி டிசிப்ளினரி ஆக்ஷன் இதுக்கு எடுக்கலாம், இதுக்கு வந்து எப்படி நம்ம ஐ மீன் போலீஸ் லெவல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு வந்து நம்ம இதை எப்படி சப்மிட் பண்ணிங்கிறது ரொம்ப டிரான்ஸ்பரண்டா எல்லாமே பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து ஓப்பனா வந்து டிசிஎஸ் வந்து எங்க சைட்ல, பிகாஸ் டிசிஎஸ் இஸ் வெரி ரெகக்னைஸ்ட் ஆர்கனைசேஷன், வெரி ட்ரீம், அதாவது வந்து எல்லாருக்குமே அங்க வந்து வேலை பார்க்கணுங்கிறது ஒரு ட்ரீமான ஒரு விஷயம். சோ அதுல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அண்ட் மோரோவர் இது ஒரு நாள் 2 நாள் நடந்த விஷயம் கிடையாது, கிட்டத்தட்ட பல வருஷங்கள் நடந்த விஷயம். 4 வருஷங்கள் அங்க வேலை பார்த்திருக்க பொண்ணுங்க அப்படிங்கிறவங்க வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. இன்னொன்னு என்ன டிசிஎஸ்ல ஐ மீன் சிஇஓ சொல்றாங்க அப்படின்னா, இந்த போஷ் ஆக்ட் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஆக்ட் படி நம்ம வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த விஷயங்களை வந்து இமீடியட்டா விகரஸா வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி கரெக்டான சொல்யூஷனை ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள பண்ணி கொடுக்கணுங்கிறது ரூல். அந்த சேனல் வழியா எங்களுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வரல. இந்த அலிகேஷன் எல்லாமே டைரக்டா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போயிருக்கு. சோ எங்களுக்கு வந்திருந்தா நாங்க கண்டிப்பா இன்வெஸ்டிகேஷன் எடுத்திருக்கோம். அந்த மாதிரியான எந்த மாதிரியான அலிகேஷனுமே எங்களுக்குள்ள ரெஜிஸ்டர் ஆகல அப்படின்னு டிசிஎஸ் சிஇஓ அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ அவங்க லெவல்லயுமே ஒரு பயங்கரமா ஒரு இன்டர்னல் எக்ஸ்டர்னல் இது அன்னில ஒரு இண்டிபெண்டன்ட் டைரக்டர் அந்த மாதிரி வச்சு பல இன்வெஸ்டிகேஷன் வந்து அவங்களுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிளஸ் இது நேஷனல் இன்வெஸ்டிகேஷனும் ஆயிட்டு இருக்கு. இது ஏன் இப்படி நடந்தது, ஏன் இந்த 4 வருஷம் இந்த பிரச்சனைகள் இருந்தது, ஏன் வெளியில வரல, இதனால இன்டர்நேஷனல் கனெக்ஷன் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு இன்னும் போக போக தான் தெரியும். பிளஸ் நிடா கான் வந்து அவங்க சரண்டர் ஆனாங்க அப்படின்னாதான் வந்து நமக்கு ஆக்சுவலா என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயம் தெரியும். சோ நம்ம போக போக தான் நம்ம என்ன அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.